அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் 2026 வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதுங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகணமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தப்பி தவறி கூட செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, கிரகண நேரத்தில் என்ன நிகழும், கிரகணம் எப்படி உருவாகிறது, அதனுடைய தாக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவல்களை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா 2026 வருடத்தில் நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழவிருக்கிறதுங்க. இந்த கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை அன்று சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நாமளும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிடர்களும் கணித்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா 2026 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்தியாவில் இது பார்த்தீங்கன்னா பகுதியாக தெரியும் அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனத்துடன் இருக்கணும். மற்றவர்களும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் யாருமே செல்லக்கூடாது. அதிலும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்குள்ளே இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பானதுங்க. அது மட்டும் இல்லாமல் மங்களகரமானது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அமைதியான சூழலில் இருக்கிறது தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் நன்மையை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் கர்ப்பிணியாக இல்லாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த பூலோகத்தில் ரொம்பவே அதிகப்படி மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த கிரகணத்தின் போது கடவுளின் பெயரை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓம் நம சிவாய அல்லது காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது மிகுந்த நன்மைகளை தருங்க. இந்த நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் லலிதா சரஸ்கர நாமம் பிரயாணம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு கருதப்படுது. படிக்க இயலாதவர்கள் இது போன்ற மந்திரங்களை கேட்பது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் தங்களுடைய வயிற்றில் திருநீர் பூச வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா கருவை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்யறதுனால நிச்சயமா எந்த ஆபத்தும் கிடையாது. கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை இது குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கிரகண கதிர்கள் கருவை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால ஜன்னல் கதவுகளை மூடிக்கொண்டு வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டியது அவசியம். கிரகணத்தின் போது கத்தி கத்திரிக்கோள் அப்படி இல்லைன்னா ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. திறந்த வெளியில நின்று கிரகணத்தை பார்ப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிரகணத்தின் போது தூங்குறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இறை வழிபாடு அப்படி இல்லைன்னா தியானம் செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூதக காலத்தில் சமைக்கிறதையும் உணவு உண்பதையும் தவிர்ப்பது வழக்கமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பலருக்கும் கிரகணத்திற்கு முன் தங்களுடைய உணவுல துளசி இலைகள் மற்றும் தர்ப்பை புல்லை சேர்ப்பாங்க. இது உணவு விஷமாக மாறுவதை தவிர்க்க உதவுது. கிரகண நேரத்தில் சமைக்கிறதையோ அல்லது சாப்பிடுவதையோ தவிர்க்க சொல்லுவாங்க. உணவுல தர்ப்பை புல் அல்லது துளசி இலைகளை போட்டு வைப்பது ரொம்பவே சிறப்புக்குரியது. இது வழக்கமாகவே காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்து விட்டு கோவிலுக்கு செல்வது நல்லதுங்க. கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விளக்குகளை ஏற்றி கடவுளை வணங்க வேண்டும். போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. அமைதியாக அமர்ந்து புத்தகங்களை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெல்லிசைகளை நீங்கள்
கேட்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 2026 வெள்ளிக்கிழமை அப்படின்னு அளவுடன் சந்திர சுற்றுப்பாதையில் ஏறுமுனையில் ஒரு பகுதி வந்து சந்திர கிரகணம். இது 2வது சந்திர கிரகணம் அப்படின்னே கூட சொல்லலாம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மகத்துவம் பெற்றது அப்படின்னே சொல்லப்படுவதுண்டு. ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் வந்து நடைபெற இருக்கிறதுனால இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் பகுதி நேரமாக தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணத்தில் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள், பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையுமே வந்து ராஜ கிரகங்கள் அப்படின்னும் ஒளி கிரகங்கள் அப்படின்னும் வந்து அழைப்பாங்க. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு சொல்வதுண்டு. கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணமாகும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. சிம்ம ராசி கடக லக்கணத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. பூர நட்சத்திரத்திற்கு இணையான மற்ற நட்சத்திரங்களும் இருக்காங்க. பரணி புராடம் நட்சத்திரத்தினருக்கும் கிரகணம் வந்து பிடிக்கிறது. அதே போல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரம் மகம் உத்திரம் இவர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரத்தினருக்கு கிரகணம் பிடிக்கிறதுனால கிரகண சாந்தி அப்படிங்கிறது செய்து கொள்வது நன்மையை பயக்கும் அப்படின்னே சொல்லலாம். இரவு 7:53 மணி வரை சந்திர கிரகணம் இருக்கிறதுனால 8 மணிக்கு குளித்து விட்டு கிரகண சாந்தி செய்து கொள்வது பெரிய நன்மையை தருங்க. கிரகணத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசேஷத்திற்குரியது. இந்த கிரகண நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் வெளியில் வர்றதை தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டில் ஜன்னல்களை அடைத்து வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உணவு சாப்பிடுவதில் மிக கவனமாக இருக்கணுங்க. கிரகணம் பிடிப்பதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு கொள்வது நன்மையை தரும். வயிறு சுத்தமாக இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரகண நேரத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் விஷத்தன்மையோடு மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அதனால் உணவுப் பொருட்கள் தண்ணீரில் தர்ப்பை புல் போட்டு வைப்பது நன்மையை பயக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அருகம்புல் துளசியை போட்டு வைக்கிறது நன்மையை பயக்கும். சந்திர கிரகண காலத்தில் இஷ்ட தெய்வம் குலதெய்வ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நன்மையை பயக்குங்க. தங்கள் பெயருக்குரிய கடவுளின் மந்திரங்களை சொல்வதும் நன்மையை தருங்க. சந்திர கிரகணம் நடைபெறும் மார்ச் 3ஆம் தேதி அன்று பௌர்ணமி. அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறவங்க மார்ச் 4ஆம் தேதி திதி கொடுக்கலாம். சந்திர கிரகணம் நடைபெறுவதால் வடக்கு பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்யுங்க. காடுகளில் மழை பெய்யும். கிரகணம் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் பிற்காலத்தில் நில அதிர்வு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகளில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு கிரகணம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்தில் நாம் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். கிரகணம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து விட்டு பூஜை அறையையும் வந்து சுத்தம் செய்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இட்டு வண்ண மலர்கள் சாற்றி நாம் பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி ரெகுலராக, அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதிரி எப்படி நீங்கள் பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகாக நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்து கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தலைக்கு குளித்து விட்டு
கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் வந்து ஆலயத்திற்கு செல்வதையும் சிலைகளை தொடுவதையும் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஏதாவது சிலைகள் வைத்திருக்கீங்க, பூஜை பொருட்கள் நிறைய வைத்திருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து தொடுவதை தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா கிரகண நேரத்தில் நாம் இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு குளித்து விட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது.